இப்போ இந்த 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 13 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அதை குறித்து நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணோம், பார்த்தோம் இல்லையா? ஓகே, இப்போது இந்த 8வது அதிகாரத்தை குறித்து பார்க்கும்போது ஒன்றை நாம் உணர்ந்து ரொம்ப கவனிக்கணும். சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவு என்ற சிக்கலான பிரச்சனையை அப்போஸ்தலனாகிய பவுல் கையாளுகிறத பார்க்குறோம். என்னது? சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்ற இந்த பிரச்சனையை பவுல் என்ன பண்ணுறாரு, கையாளுகிறார். சரி, இது ஒரு முக்கியமான நடைமுறை பிரச்சனையாகவே அந்த கொரிந்து சபைக்கு இருந்தது. இந்த கொரிந்து சபைக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனை, முக்கியமான இஷ்யூ. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஏன் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது, ஏன் இது ஒரு முக்கியமான நடைமுறை பிரச்சனை அப்படின்னா, ஒரு பிரச்சனை சபையில் வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு, ஓகே, அந்த பிரச்சனை சால்வு. இப்போ அடுத்த வேறு பிரச்சனை அப்படின்றது வேற. தொடர்ச்சியாகவே நடைமுறையில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கொரிந்து சபையில். என்ன அப்படின்னா, விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஆமென், அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ஏன் அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்கள் அஞ்ஞானிகளோடு வாழ வேண்டிய ஒரு சூழல். எப்படி? இந்த அஞ்ஞானிகளோடு கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டியது இருந்துச்சு அந்த நாட்களிலேயும் சரி, இன்னும் நாட்கள்லேயே அது இருக்குது. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாருங்கள், மேலும் இந்த கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் என்ன, கொரிந்து பட்டணத்தை நம்ம பார்க்கணும். இந்த கொரிந்து பட்டணத்தில் அங்கே கோயில்கள் இருக்குது. அந்த கோயிலில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சமுதாயம் சார்ந்த காரியங்கள், அது மட்டும் இல்லாமல் வர்த்தகம் சார்ந்த காரியங்கள், இப்போது அந்த வர்த்தகம் சார்ந்த கூட்டங்கள், நான் சொல்கிறது புரியுதா, வியாபாரம் சார்ந்த அந்த சங்க கூட்டம்னு சொல்லுவாங்களே, சங்கம் கூடுது, வியாபாரிகள் சங்கம் கூடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த வியாபாரிகள் சங்கமாக இருக்கட்டும், வர்த்தக சங்கமாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான காரியங்கள் எல்லாமே இந்த கோயிலை அடிப்படையாய் வைத்து தான் அன்னைக்கு பண்ணாங்க கொரிந்தியர்கள். ஓகேவா? இப்போ இந்த கொரிந்து கோயிலில் பண்ணும்போது சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் இந்த கோயில்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை. நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா இப்போ நான் ஒரு வர்த்தக ரீதியாக நான் சங்கத்தில் இருக்கிறேன், சங்கத்தோட கூட்டம் நடக்குது கோயிலில். அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அந்த கோயிலுக்கு போக வேண்டியது கட்டாயமான சூழ்நிலையாய் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, இந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலிபீடங்களில் பலி செலுத்துவாங்க. பலி செலுத்துகிற அந்த கறிகள், அது மிஞ்சுகிற கறிகளை அந்த பூசாரிகளாக இருக்கட்டும், இல்லை அந்த கோயிலுக்கு வரவர்களாக இருக்கட்டும், ஏன் அதை தாண்டி அந்த கடைகளுக்கும் கொடுக்கப்பட்டது. கறி விற்கிற கடைகள் இருக்கு இல்லையா, அங்கேயும் என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. சொல்கிறது புரிஞ்சிச்சா? ராமேன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே ஆல்ரெடி கோயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பலிபீடத்தில் பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்திய அந்த கறிகளை என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, விருந்து வைக்கிறாங்க. அந்த பலி செலுத்துகிற கறிகள் பூசாரிகளுக்கு பயன்படுத்தப்படுது, அந்த கோயிலுக்கு சங்கத்துக்கு வரவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் கடைகளுக்கு என்ன பண்ணப்படுது, இறைச்சி விற்பதற்காக கொடுக்கப்படுகிறது. இப்போ இவங்க இந்த சங்கத்துக்கு போகிறாங்கன்னா, சபையில் இருக்கிற ஒருத்தர், ஒரு விசுவாசி போகிறான்னா, ஒரு கிறிஸ்தவம் போகிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அங்கே விருந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ விஷயம் என்னன்னா, சபை கிறிஸ்தவர்கள் அந்த ஸ்தலத்திற்கு போகும் பொழுது அங்கு அவர்கள் விருந்தை ஏற்றுக்கொண்டு விருந்தை உண்ணுகிறார்கள். நான் சொல்கிறது புரியுதா?
அப்போ சபையில் ரெண்டு விஷயம். ராமின்னு சொல்லுங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். தாங்கள் வாழ்நாள் முழுவதும் இதுவரை புறஜாதி தெய்வங்களை மெய்யென்று நம்பி தங்கள் மனசாட்சியிலோ கட்டுண்டு இருந்த ஆட்கள் சபையில் இருந்தாங்க. அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க? மற்ற தெய்வங்களை நம்பினவர்கள் எங்கே இருந்தாங்க? சபையில் இருந்தாங்க. சரி, இப்போ இந்த இறைச்சியை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்ற கேள்வி அவர்களுக்குள்ளே இருந்தது. இப்போ கோயிலில் பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்துகிற அந்த கறியை விருந்து பண்ணுகிறாங்க. அந்த விருந்து பண்ணி அங்கே வருகிறவர்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க வர்த்தக ரீதியாவோ கூட்ட ரீதியாவோ இல்லை சமுதாய ரீதியாவோ கோயிலில் தான் சில முடிவுகள் எடுக்கப்படுகிறது. அதுக்கு அவங்க போகிறாங்க. போக வேண்டிய சூழ்நிலையில் அந்த விருந்தில் அவங்களும் சாப்பிட வேண்டியது இருக்குது. அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கினவங்க தான், புறஜாதியாக இருந்து அந்த தெய்வங்களை நம்பினவங்க தான். இப்போ சபைக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ சபைக்குள்ளே வந்தவங்களுக்கு அந்த விக்கிரகத்திற்கு வழிபட்டு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு இவங்களுக்குள்ள என்னது கேள்வி, ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது ரெண்டு விதமாக பார்க்க முடியும். ஒன்று அறிவாற்றல் உடையவர்கள், மற்றொன்று பலவீனமான மனசாட்சி உடையவர்கள். இந்த அறிவாற்றல் உடையவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க? சிலைகள் ஒன்றுமில்லை. சிலைகள், அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்குன்னா, சிலைகள் ஒன்றுமில்லை, தேவன் ஒருவரே என்று அறிந்தவர்களாய் அவர்களுடைய பார்வை இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் ஒருவர் தான், இந்த சிலைலாம் தெய்வம் இல்லை, நான் சாப்பிட்றதுனால எனக்கு ஒன்றும், ஏன்னா சிலைன்னே ஒன்று கிடையாது, விக்கிரகம்னே ஒன்று கிடையாது, தேவன் ஒருவர் தான். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. அவங்க பார்வை என்னன்னா, தேவன் ஒருவரே, இந்த விக்கிரகங்கள் இந்த சிலைகள் எல்லாம் தெய்வம் அல்ல, உலகத்தில் விக்கிரகம்னு ஒன்று கிடையாது, ஏன்னா தேவன் ஒருவர் தான். ஒரு பொருளை நம்ம எப்படி விக்கிரகம்னு சொல்ல முடியும்? தேவன் தான் தேவனாக இருக்கும்போது அவங்களுடைய பார்வை அறிவாற்றலோடு யோசிக்கிறபடினாலே, சிந்திக்கிறபடினாலே அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, விக்கிரகத்துக்கு படைச்ச சாப்பிட்றதுனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அது விக்கிரமும் அல்ல, ஏன்னா தேவன் ஒருவர் தான். அந்த உணவை உண்பதால் தங்களுக்கு பாவம் இல்லை என்று அறிவாற்றல் உடையவர்கள் என்ன பண்ணுறாங்க? சபையில் சொல்கிறாங்க. ஏப்பா, நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம், விருந்து வச்சாங்க, சாப்பிட்டோம், அந்த விக்கிரகத்துக்கு படைச்சதாக இருந்தாலும் அது பாவம் கிடையாது, ஏன்னா அது விக்கிரகம் தெய்வம் கிடையாது. மற்றொன்று இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவு உண்பதும் மீண்டும் விக்கிரக வழிபாட்டுக்கு போவதும் ஒன்று நினைக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் விக்கிரக வழிபாட்டில் இருந்து படைச்சதை உண்டோம், இப்போ சபைக்கு வந்துட்டோம், தேவனை அறிஞ்சிருக்கிறோம், நாங்கள் மறுபடியும் போய் விக்கிரகத்துக்கு படைச்சதை ஏதோ ஒரு சமுதாய கூட்டத்திற்காகவோ இல்லை ஒரு வர்த்தக ரீதியான கூட்டத்திற்காகவோ இல்லை நான் பொதுவான சில முடிவுகளுக்காகவோ கோயிலில் எடுக்க போன்றதுக்காக அங்கே போயிட்டு விருந்து சாப்பிடுவது என்னது? அது விக்கிரக வழிபாடு என்கிறதான பாவம். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது விக்கிரக வழிபாடு என்கிறதான பாவமாக இருக்கிறது அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க சபைக்குள்ளே அப்படி ஒரு பார்வை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அந்த விக்கிரக வழிபாட்டில் விக்கிரகங்களுடைய காரியங்களை நான் சாப்பிடுவது என்னன்னா, மறுபடியும் மீண்டும் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடுவது போல அல்லது பேய்களுடன் ஐக்கியம் கொள்வது போலன்றதை அவங்க உணர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? நான் மறுபடியும் போய் இப்போ அந்த கோயிலில் அவங்க பலி செலுத்தின அந்த மிருகத்தை, அதனுடைய மாம்சத்தை, அந்த விருந்தை நான் மறுபடியும் சாப்பிட்டேன்னா நான் மறுபடியும் விக்கிரக வழிபாட்டுக்கு போகிறதா அர்த்தம், இல்லை பேய்களோடு ஐக்கியம் கொள்கிறதா அர்த்தம்னு சொல்லி இவர்கள் பார்க்குறாங்க. ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ என்ன அப்படின்னா, இந்த பிரிவினையானது சபையில் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக இருந்ததை பவுல் மிக தெளிவாய் புரிந்து கொண்டு அதை
மிக சிறப்பாய் கையாளுகிறார். இப்போ வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் கையாள வேண்டிய ஒரு இடத்துல யார் இருக்கா? பவுல் இருக்கிறா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அதுக்கு பவுல் என்ன சொல்கிறாரு? பவுலுடைய பதில், பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது இந்த கேள்விகளுக்கு நமது அறிவுபூர்வமாக மட்டும் விடை காணாது, அன்போடு கூடவும் விடை காண முயல வேண்டும்ன்றார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அதை தான் 1வது வசனத்துலேருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். இதில் இந்த 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோரும் அறிவுண்டென்று நமக்கு தெரியுமே. இப்போ இவங்க அறிவுள்ளவர்களாக இருந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க பார்த்தீங்களா? தேவன் ஒருவர் தானே, விக்கிரகனே ஒன்று கிடையாது, தேவன் தான். அப்போ நான் அவரை இது பண்ணுறேன், ஓகேவா? அப்போ இந்த விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்றது பாவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவர்களை குறித்து சொல்கிறாரு, நம்ம எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இந்த இடத்துல பவுல் அன்பை குறித்து பேசணும். ஒன்று சாப்பிடலான்னு ஒரு கூட்டம், சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம். இதுக்கு அன்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதை நீங்கள் லிங்க் பண்ணணும். எப்படி லிங்க் பண்ணணும் தெரியுமா? இங்கே அடுத்தடுத்து நீங்கள் வாசிக்கும் போது ஒன்று புரிஞ்சுக்க முடியும். இந்த அறிவாற்றலுடைய கூட்டம், அறிவு பெருத்த கூட்டம், சாப்பிடலான்னு சொல்கிற கூட்டம் சாப்பிடாதவர்களை காயப்படுத்துகிறது. சாப்பிடாதவங்களெல்லாம் என்ன பண்ணுது? இந்த அறிவு என்ன பண்ணுது? இருமாப்பை கொண்டு வருது. ஆனால் சபையை சேர்ந்தவன், கிறிஸ்தவன், அவன் உன் சகோதரன். உன் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்குற ஒரு காரியம், அதை நீ செய்வது அவனுக்கு என்னவா இருக்கு? இடரலாக இருக்கே. ஏன் அறிவை அங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுற? உன் அறிவை நிறுத்திட்டு அன்பு அங்கே அப்ளை பண்ணுன்றார். புரிஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென், அல்லேலூயா. அவன்கிட்ட உன் அன்பு வெளிப்படட்டும், உன் அறிவை விட அன்பு பெரியது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். 2வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் அறியவில்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஏன் அன்பு உள்ள வருதுன்னா, சகோதரர்களுக்குள்ள பிரிவினை, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, சாப்பிடலான்றவன் சொல்கிறான் தேவன் ஒருவரே, விக்கிரகங்களாம் ஒன்றும் கிடையாது, நான் சாப்பிட்றதுனால உனக்கு என்னன்னு. இன்னொருத்தவன் என்னன்னு சொல்கிறான், விக்கிரகத்துக்கு படைச்சதை நீ அங்கே உட்காந்து சாப்பிட்றத நான் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான், எப்படா அந்த விக்கிரகத்துக்கு படைச்ச விருந்தில் அவன் உட்காந்து சாப்பிடலான்னு அவன் இடரல் அடைகிறான். யாரால? ஒன்னால, அறிவு பெருத்த கூட்டத்தினால. அது கிறிஸ்துவுக்குள் பாவமாய் மாறும்னு சொல்றார். சொல்றது புரியுதா? இன்னைக்கு சுய ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த சுய ஞானம் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதுக்கு. ரொம்ப அறிவு பெருத்துட்டா தான் ஆண்டவருக்கு மேலே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இங்க பவுல் சொல்றது என்ன தெரியுமா? முதலாவது இந்த கேள்விக்கு நமது அறிவுபூர்வமாக மட்டும் விடையை காணாது, அன்போடு கூட என்ன பண்ணணும்? விடையை காண முயல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தன் கூட சபையில் இருக்கிற ஒரு கிறிஸ்துவன் சகோதரன், அந்த சகோதரனுக்கு ஒரு இடரல் உண்டாகுது. எப்படி? இவங்க போய் கோயில்களில் விருந்தில் சாப்பிட்றதும், அப்புறம் அந்த விருந்தில் சாப்பிட்றதுலேருந்து சிலது எங்கே வருது? இறைச்சி கடைகளுக்கு வருது. அந்த விக்கிரகத்துக்கு படைச்சது அங்கே வாங்கி சாப்பிட்றதும், இந்த மாம்சத்தை புசிப்பது, இந்த விக்கிரகத்துக்கு படைச்ச மாம்சத்தை புசிப்பது அந்த பலவீனமாக இருக்கிற விசுவாசிகளுக்கு எப்படி தெரியுது? இவர்கள் அறிவில் நிறைஞ்சவங்க, அவங்க மெச்சூரிட்டியாக என்ன பண்ணுறாங்க? தேவன் ஒருவரே, அப்போ இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் பாவமாக நாங்கள் எண்ணலை, நாங்கள் சாப்பிடுவோன்னு போய் சாப்பிட்ற.
ஆனால் உன் சகோதரன் ஒருத்தவன் சபையில் இருக்கிறவன் விக்கிரகத்துக்கு படைச்சதை நீ சாப்பிட்றத பார்க்கும்போது அவன் இடரல் அடைகிறானே அப்படின்னா அதை நீ செய்யாமல் இருப்பது நல்லன்றார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது. ஏன் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்டா என்ன ஆகிடப்போகுது? வயிற்றுக்குள்ளே போகிறது எதுவும் தீட்டுப்படுத்தாது. வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வர்றது தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். சொல்கிறோமா இல்லையா? எந்த வசனத்தை எங்கே போடுறன்றதெல்லாம் இல்லை, பொதுவாக ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது. ஆனால் இங்கே அவர் பேசும்போது அதாவது அந்த மெச்சூரிட்டி லெவல்ன்றது எல்லாருக்குமே இருக்காது. நான் அதை தான் சொல்ல வரேன். நான் சொல்கிறது புரியுதா? சபையில் இருக்கிறாங்கன்னா பலவீனமான விசுவாசம் உள்ளவர்களும் இருப்பாங்க, அறிவாற்றல் உடையவர்களும் இருப்பாங்க. அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா, தேவன் ஒருவர், அவர் தான், விக்கிரகம்னு ஒன்றே கிடையாது, நான் சாப்பிட்டா என்ன. ஆனால் உன் கூட இருக்கிறவனும் அப்படியே இருக்கிறானா? சபையில் இருக்கிற எல்லாரும் அப்படி இருக்கிறானா? உன்னால் மற்றவன் இடர்கள் அடைகிறானா? உன் அறிவை ஒதுக்கி வச்சுட்டு அவன்கிட்ட அன்பை காட்டு. அந்த அன்பு மூலயமா என்ன பண்ணணும்? அவன் இடரல் அடையாமல் இருக்க நீ என்ன பண்ணணும்? ஆமென். அல்லேலூயா. அந்த தியாகம் உள்ளவனாக இருக்கணும்னு சொல்கிறாரு. புரிஞ்சிச்சா? ஒரு கரங்களை தட்டி. இப்போ தியாகம் நான் எதுக்கு பண்ணுறேன்னா, நாங்கள் போய் சாப்பிட்றது எனக்கு தப்பாக தெரியல, ஆனால் நான் தியாகம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? என் சபையில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான், என் சகோதரன் இருக்கிறான், அவனுக்கு இது என்னவா தெரியுது? இடரலாக தெரியுது. அப்படின்னா அந்த பழக்கத்தை நான் என்ன பண்ணுறேன்? தியாகம் பண்ணுறேன். அதனால தான் அங்கே நீங்கள் 8வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் போஜனம் என் சகோதரருக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுடைய இடரல் உண்டாகாத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். சபையில் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்மளால் இடரல் உண்டாகாமல் இருக்க கொஞ்சம் தியாகம் பண்ணுங்களேன். உன் அறிவுக்கு எட்டுது, ஆனால் அவன் அறிவுக்கு அது புரியல, அவன் பார்வைக்கு அது தப்பாக தெரியுது. அவன் பாவத்தில் இருந்து தான் நான் வெளியில் வந்திருக்கிறேன், விக்கிரக ஆராதனையிலேருந்து தான் நான் வெளியில் வந்திருக்கிறேன், மறுபடியும் விக்கிரக கோயிலில் போய் விக்கிரகத்துக்கு உண்டானதை படைச்சதை புஷிக்க இவங்க செய்கிறது எனக்கு இடரலாக ஆகுதுன்னு சொல்லி அவன் மறுபடியும் இடரலுக்குள்ளே போகிறத விட அவனுக்காக அதை அவாய்ட் பண்ணிட்டு போப்பா. எத்தனை பேருக்கு இப்போ வரைக்கும் நான் பேசினது புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஞானத்தை காட்டிலும் அன்பு மேலானது. அதான் 8வது அதிகாரத்தில் சொல்கிறார். உன் ஞானம், உன் அறிவுக்கு, உன் ஸ்டாண்டர்டுக்கு உனக்கு புரியுதுப்பா, தேவன் ஒருவர் தான் புரியுதுப்பா. ஆனால் அதை விட, உன் ஞானத்தை விட அவனிடத்தில் நீ காட்ட வேண்டிய அன்பு, அவனை நீ குற்றப்படுத்துறதையும், அவனை நீ இழிவாக எண்ணுகிறதையும், அவனை நீ அற்பமாய் பேசுகிறத நிறுத்திட்டு அவன்கிட்ட அன்பு காமி. அவன்கிட்ட எப்படி அன்பு காட்ட முடியும்? அவனுக்கு எது பிடிக்கலையோ அதை செய்யாத, நீ தியாகம் பண்ணு. அதுதான் மேன்மைன்றார். கொரிந்து பட்டணத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, வேத ஆதாரம் இந்த பாருங்க. பவுல் அறிவின் வரம்புகளை வலியுறுத்தி எதை சொல்றாரு? அறிவின் வரம்புகளை வலியுறுத்தி மனசாட்சியற்ற ஒருவனுக்கு இடரல் விளைவிக்காமல் அன்பின் முக்கியத்துவத்தை அங்க போதிக்கிறார். சொல்றது புரிஞ்சா? ஒருத்தவனுக்கு இடரல் விளைவிக்காமல் அங்கே அவர் எதை போதிக்கிறாரு? அன்பை போதிக்கிறார். ஒரு சபைக்குள்ள பிரிவினை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சுய ஞானம் வேணாம்ப்பா. அதோட ரொம்ப முக்கியம் உன் சகோதரன் அன்பு காட்டு. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் என்றென்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். நான் புசிப்பேன், எனக்கு மாம்சம் பிடிக்கும், நான் புசிப்பேன். உன்னை பார்த்து ஒருத்தன் இடரல் அடையணுமா, இல்லை தேவன் மேலே பக்தி விருத்தி உடையவனாய் மாறணுமா? சபையில் இந்த காரியம் இல்லை. இப்போ நான் பொதுவாக பேசினேன். உங்களை பார்க்கும்போது வளர்ந்த விசுவாச பிள்ளைகளும் இருப்பாங்க, வளர்கிறவங்களும் இருப்பாங்க, புதிதாய் வந்தவங்களும் இருப்பாங்க. உங்களுடைய அறிவு மற்றவர்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது? இடரலாய் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. உங்கள் ஞானம் எப்படி இருக்கக்கூடாது? இடரலாய் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு உங்கள் அன்பு, அந்த தியாகம், அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பக்தி விருத்தி வரணுமே ஒழிய இடரலான காரியத்தை சபையில் செய்ய. எனக்கு அறிவு பெருத்திருச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வசனம் சொல்லுது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, அப்படியே 7வது வசனம் வாசிக்கும் போது பாங்க, ஆனாலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் வசனம் சொல்லுதா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஆமென். சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அசிசிப்படுகிறார்கள். ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் பலவீனமாக இருக்கிற விசுவாசிக்கு தடங்களாக இல்லாதபடி பாருங்க. புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க 12வது வசனம், இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீன உள்ளவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே. எப்படி என்ன பண்ணுறாங்க? நீங்கள் செய்கிற சபையில் இருக்கிற மற்ற கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு முன்னோடியாக இருக்கணுமே ஒழிய புண்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. சொல்கிறது புரியுதா? இங்கே நீ விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடலன்றது அடுத்தது. உனக்கு ஒரு அறிவு உண்டாயிருச்சுன்றதுக்காக அந்த அறிவை வச்சுட்டு அந்த பலவீனமாக உள்ள விசுவாசியின் இடத்துல அவன் இடரல் அடைக்கும்படிக்காக, அவன் புண்படுத்தும்படிக்காக. அப்போ அந்த அறிவு எங்கே பயன்படுதுன்னா விசுவாசிகளை புண்படுத்த பயன்படுது. அதுக்கு தான் சொல்கிறாரு, கொஞ்சம் அன்பை வையா, ஞானத்தை ஒதுக்கி வச்சுட்டு என்னத்தை வையே, உன் சுய ஞானத்தின்படி அங்கே செய்யாமல் தேவ அன்பை அவங்க கொடு. ஒருவேளை மாம்சம் சாப்பிட்றது உனக்கு ஓகே தான், ஓகே உனக்குன்னு தோடுதா? இப்போ மேட்ரு என்னென்னா, எனக்குள்ள ஒரு தியாகம் உண்டாகட்டும், அவனுக்கு இடரல் உண்டாகாதபடி நான் சாப்பிடாது இருப்பேன். முடிஞ்சா? ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதலால் போஜனம் என் சகோதரருக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரருக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு என்றென்றைக்கும் மாம்சத்தை புசியாதிருப்பேன் அப்படின்றார். அப்படி சொல்லி முடிக்கிறார் 13. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அறிவு இருமாப்படைய செய்யும். என்றைக்குமே அறிவு என்ன பண்ணும்? ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சபையை கட்டி எழுப்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அன்பு தான் முக்கியம், அறிவாற்றல் அல்ல. எது முக்கியம்? எனக்கு தேவன் ஒருவரே, இது எனக்கு பாவம் இல்லை அப்படின்னு நான் எண்ணிட்டு என் சபையில் இருக்கிற ஒரு மனுஷன் இடருள் உண்டாகும்படி, அவன் புண்படும்படியாய் நான் ஒரு காரியத்தை போய் செய்வேன்னா அதை நான் செய்யாமல் இருப்பது நல்லது. விக்கிரக ஆராதனைக்கு படைச்சதை சாப்பிடாதது இதெல்லாம் குறித்து பார்க்கும்போது இங்கே இயேசுவை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்கள். இயேசுவை குறித்து அழகாக இயேசுவை மையப்படுத்தி ஒரு காரியத்தை சொல்கிறாரு ஒரு வசனத்தில். 10வது வசனம், எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளலாமல்லவா? துணிவு கொள்ளும் அல்லவா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றை பார்த்து இன்னொருத்தவங்க போய் என்ன பண்ணுவான்? அப்போ அவர் யார்? அவர் நம்ம சர்ச்சிலே நல்லா சங்கீத பொது எடுக்கிறவர். அவர் செஞ்சார்னா கரெக்டாக தான் இருக்கும், அவர் சொன்னார்னா
கரெக்டாக தான் இருக்குது. அவர் யார்? நம்ம சபையிலே அவர் தான் வொர்ஷிப் லீடரு. அவர் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றாருன்னா நம்ம போய் சாப்பிட்டா தப்பு இல்லை. அவர் யார்? பாஸ்டர் போய் என்ன பண்ணுவார்? அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டாருன்னா நம்ம போய் உட்காந்தது அப்போ என்ன இல்லை. இப்போ இங்கே வசனம் சொல்லுது, பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? சூப்பராக சொன்னாரா? அந்த அழகாக சொல்கிறப்ப, எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலே பந்திருக்க ஒருவன் கண்டால் பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி என்ன சொல்லும் அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனே சாப்பிட்டான், நானும் போய் என்ன பண்ணுவேன்? நீ தேவன் ஒருவரே, விக்கிரகம்லாம் ஒன்றும் இல்லைன்ற மென்டாலிட்டியில் போய் சாப்பிட்ற. அவன் அந்த மென்டாலிட்டியில் வந்து சாப்பிட மாட்டான். அவர் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்டது போல் அவரை பின்பற்றி நானும் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? இவன் விக்கிரகத்துக்கு போய் விக்கிரகம் உண்டு என்று நினச்சி என்ன பண்ணுவான்? அது தெய்வமாக நினச்சி என்ன பண்ணுவான்? அதுக்கு பலியிட்டதை சாப்பிடுவான். விஷயம் புரியுதா? நீ அறிவில் உணர்ந்து செய்கிற, அவன் அறியாமையில் தப்பு பண்ணிடுவான். இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தப்பா? அறிவு பெருத்துனா நீ எல்லாம் தான் சொல்லுவ. அறிவு பெருத்தா வேதத்தில் என்னென்னலாம் ஆண்டவர் ஒழுங்கு ஒழுக்கம் ஒரு கோட்பாடுன்னு வச்சுருக்காரோ அதெல்லாம் மீறி நடக்க வைக்கிறது அறிவு. அதுவும் இந்த சுய ஞானம்னு வந்துருச்சுன்னா தேவ ஞானம் இருக்காது. வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிக்கிட்டு சபையில் என்னென்னலாம் இடரலான காரியம் பண்ணணுமோ. அன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவன் சபைக்குள்ளே வந்தான், இன்னைக்கு சபைக்குள்ளே உலகம் வந்துருச்சு. உலகத்தானுக்கும் தேவ பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்க கற்றுக்கிட்டோம். ஆண்டவருக்குன்னு ஓடிய நாட்களை விட்டுட்டு இன்னைக்கு எல்லாரும் ஓடுன்னு ஓடுறதெல்லாம் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது தான், சொத்தை சேர்க்கிறது தான். ஏன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற சபைகள் இன்னைக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை பற்றி பேசுறது நிறுத்தியாச்சு. எது முக்கியம், எது இம்பார்ட்டண்ட், எது அவசியம், எது அத்தாவசியம் போச்சு. சொல்கிறது புரியுதா? ஏன்னா அறிவு பெருத்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டர் வெள்ளாட்டுகளையும் செம்மறி ஆடியும் ரெண்டாக பிரிப்பேன்றார். ஒரு நாள் நியாய தீர்ப்பின் நாளுன்னு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்க மனுஷனுக்கு தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கைகொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபைனா என்னன்னு படம் போட்டு காமிச்சேன். எந்த காலத்தில் இருக்கிறோம்? ஆமாம், கிருபைன்றதுனால வசனத்துக்கு விரோதமா, வார்த்தைக்கு விரோதமா, என் சுய ஞானத்தில் என்ன வேணாலும் பண்ணலான்னு பண்ணுறது, எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்கிறது. இதனால் அல்ல அதனால் அல்ல, எல்லாத்துலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களடா. ஏன் நரகத்துக்கு போகிறதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதானே? அதை என்ன பண்ணுறது இல்லை. அப்போ மட்டும் நாங்கள் எங்கே வரணுமா? ஏன் ரெவலேஷன்லாம் எடுத்து வாசிக்கிறது கேட்டால் அது வெளிப்பாடு. என் சபைக்கு சொல்லப்பட்டிருக்க அதுவும் என்னது? 7 சபையை பற்றி எத்தனை சபையில் போய் எத்தனை நான் பாஸ்டர்ஸ்ட்ட கேட்போம், 7 சபையை பற்றி சொல்லுங்க, விசுவாசிக்கிட்ட கேளுங்க, 7 சபையை பற்றி என்னென்ன சபைன்னு முதல்ல பார்க்காம சொல்லு பார்ப்போம் அப்படின்னா. ஏன்னா அதெல்லாம் பேச வேண்டியதில்லை. நமக்கு தேவைன்னா உலக பிரகாரமான ஐஸ்வர்யம். அப்போ தானே காணிக்கப்பட்டு ரொம்ப கல்யாணம். கிறிஸ்துவம் என்பது பிழைப்பிற்கான இடம் இல்லை, அது சேவைக்கான இடம். பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. பிழைப்பூட்டுகிறவரை நம்பி வந்திருக்கிறீங்க. ஆமென். பிழைக்க வரல. நிறைய விஷயம் இருக்குது சபைக்குள்ள. நான் ஏன் இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறேன்னா, இன்னைக்கு இந்த அறிவாற்றல் உடையவர்ன்ற பேரில், ஹைடெக்காக யோசிக்கிறன்ற பேரில் எத்தனை வாலிப பிள்ளைகளை கெடுத்து சபையை கெடுத்து வைராக்கியம் பண்ணின ஜனங்கள்லாம் இன்னைக்கு வைராக்கியமாக இல்லை. எல்லாம் லிப்டிக்கையும் மேக்கப்பையும் போட்டுக்கிட்டு தெரியுது. உலகத்தானோட கேவலமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஏன்னா இது என் ஆடை சுதந்திரம். உன் பார்வையில் இருக்கு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, தகுதியான வஸ்திரத்தை அணின்னு.
ஒரு வாலிப தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த வாலிப தம்பிகிட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி. அது அவங்களுடைய விருப்பம், பார்வை உங்கள் பார்வைண்ணே, உங்கள் பிரச்சனைன்னு. யார் எந்த ட்ரெஸ் போட்டு வந்தாண்ணா உங்களுக்கு சர்ச்சுக்கு? சரி தம்பி, நாளைக்கு ஒரு 10 பேரை ஒரு லேடிஸை 2 பீஸில் அனுப்பிச்சி விடலாமா அப்படின்னு. என்னது நீங்கள் அப்படி? அப்புறம் அது அவங்களுடைய ஆடை சுதந்திரம், அது அவங்களுக்கு தகுதியான வஸ்திரம், பரவாயில்லையா? பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணும், ஒழுங்காக வளர்க்கணும், நீதியாய் பரிசுத்தமாய் கரைத்திரையற்ற மனவட்டியாக சபையை வளர்க்கணும். சபையில் ஒழுங்கு இருக்கணும். அவ்வளோ வேதனையான காரியம். இந்த கொரிந்து பட்டணத்தில் அறிவாற்றல் ஓகே, அவங்க மெச்சூரிட்டி புரியுது எனக்கு. அவங்க இடறி போய் அவங்க அதை சாப்பிட போகலை. அவங்க ஒரே முடிவில் இருக்காங்க, தேவன் ஒருவரே, இந்த விக்கிரகன்னு ஒன்றே கிடையாது. ஓகே, அவன் அப்படி இல்லையே, அவன் என்ன நினைக்கிறான்? அதுலேருந்து வந்தவன், அதில் பாவம், விக்கிரக ஆராதனைக்கு படைச்சதை சாப்பிட்றது பாவம், அது பிசாசோடு கொள்கிற ஐக்கியம்னு நினைக்கிறான். அவன் பார்க்க நீ போய் அங்கே விருந்து உட்காந்து விருந்து ஓம்பல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவன் பண்ணுறான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விருந்துக்கு எதுக்கு படைச்சது, அதையும் ஒரு கும்பிட போட்டு அதுக்கு சாப்பிட்டு இங்கே வந்துடுவோம். பாஸ்டரே பண்ணுறாரு, மூப்பரே பண்ணுறாங்க, உடன் ஊழியக்காரங்களே பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம். அவன் இடறி போகிறதுக்கு காரணமாக இருக்கியே. இல்லை ஏன் அப்படி பண்ணுறேன்னா, நாங்களாம் அறிவாளிகள், நாங்களாம் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவோம். உன் சகோதரனை துன்பப்படுத்துறிய. தியாகம், தியாகம். பவுல் சொல்கிறாரு, எப்பா நான் இனி மாம்சம் புசிப்பதில்லை, நான் புசியாது இருப்பேன். சாப்பிட்றதுனால உனக்கு பிரச்சனை? சாப்பிடல, நான் மாம்சமே சாப்பிடல, வேலை முடிஞ்சு. அப்புறம் என்னதுக்கு அங்கே போய் அங்கே விற்ற கறி கடைக்கு வரணும், அந்த கடையில் போய் வாங்கணும், அதை ஏன் விருந்து பண்ணி போடணும், அந்த விருந்தில் போய் நானும் உட்காந்து திங்கணும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? சபைக்கு அறிவாற்றலாய் நான் சிந்திக்கிறேன்ற பேரில் என்ன, இது பண்ண குத்தமா, அது பண்ண குத்தமா, எது பண்ண குத்தம்? ஏன் ஆதியில் இருந்த ஆதி அப்போஸ்தலர்களாகட்டும், ஆதி திருச்சபை முற்பிதாக்களாக இருக்கட்டும், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, அவங்களுக்கெல்லாம் புத்தி இல்லை. அன்னைக்கு இருந்த எழுப்புதல் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்த அபிஷேகம் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்த வைராக்கியம் இன்னைக்கு இருக்கா? ஆதியில் இருந்த அந்த அன்பு இன்னைக்கு இருக்கா? தியாகம் இருக்கா? ஏன் இல்லை அப்படின்னா, இந்த அறிவாற்றல் உள்ள குரூப் இருக்கு பாருங்க, மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சபையில் இருக்கிற ஒழுங்கை கெடுத்து, பரிசுத்தத்தை கெடுத்து, உண்மையை கெடுத்து, கத்தரை தவிர வேறு எல்லாமே இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்குது. இன்னும் வசனம் சொல்லட்டுமா? சபைக்கு யார்? நவீன கால திருச்சபை, நம்ம வாழ்கிற இந்த திருச்சபைக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுறேன்னு. என்ன கேவலமான ஒரு நிலைமை! இதோ வாசற்படியில் நின்று, இதை நம்ம ஆளுக்கு எங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க. என்னென்னு, பிரியமானவர்களே, இதோ இயேசு உங்கள் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறப்பானால் அவர் உங்களுக்குள்ளே வருவார், உங்களுக்குள்ளே இயேசு வருவார். இது சபைக்கு சொன்னது, உலகத்தானுக்கு சொல்லலை. வாசற்படியில் நின்று கதவை ஆண்டவர் தட்டுறாருன்னா, சர்ச்சு கதவை மூடிக்கிட்டு இயேசுவை வெளியில் விட்டாங்கன்னு அர்த்தம். இயேசுவே இல்லாமல் யாருக்கடா உள்ள சபையில் ஆராதனை பண்ணுறீங்க? இயேசுவே இல்லாத ஆராதனை. சபைக்குள்ள பாரு, நல்ல கொயர் டீம் இருக்கும், நல்ல ஸ்பீக்கர் இருக்கும், நல்ல மிக்சர் இருக்கும், நல்ல கீபோர்டு இருக்கும், நல்ல ஃபேன் இருக்கும், சேர் இருக்கும், ஏசி இருக்கும். ஆனால் இயேசு மட்டும் இருக்க மாட்டார். இயேசுவே இல்லாத ஆராதனை தான் இன்னைக்கு பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அறிவு பெருத்துருச்சு. ஒவ்வொருத்தவனும் எவ்வளோ பக்தி வைராக்கியம், எத்தனை நாள் சாப்பிடாம உபவாசத்தில் இருந்து சபைகளுக்காக, ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக கண்ணீரோடு. அவன் பலவீனமான விசுவாசியாகவே இருந்துட்டு போட்டியா, அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சுல்ல. நீ அறிவு பெருத்தன்ற பேரில் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக, வார்த்தைக்கு விரோதமாய், செயலுக்கு விரோதமாய்
ஒன்று எனக்கு அறிவு பெருத்துருச்சுன்னு நான் ஒரு காரியம் பண்ணுறது அடுத்தவனை புண்படுத்துகிற மாதிரி, அடுத்தவனை இடரல் உண்டாக்காத மாதிரி சபையில் இருக்கணும். சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தால் உடனே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு வேண்டியது. சரி, நான் கேட்குறேன், எதுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் யூனிஃபார்ம் போட்டு போகிற? அங்கேயும் இஷ்டத்துக்கு போக வேண்டியது தானே? உன்னால் ஸ்கூலுக்கு இஷ்டத்துக்கு போக முடியும். உன் வேலையில் யூனிஃபார்ம்னா வேலையில் பர்ஃபெக்டாக யூனிஃபார்ம் போட்டு போக தெரியுதுல்ல, அங்கே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு போ. அங்கே கரெக்டாக உனக்கு யூனிஃபார்ம் எல்லா இடத்துலையும் ஒன்று, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சபைக்குள்ளே வரவங்க மட்டும் ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு வரணும்னா அதுக்கு அவ்வளோ விமர்சனம். ஒயிட் ட்ரெஸ்ஸுன்னு என்னது? வெண் வஸ்திரன்றது ஜெயத்தின் வஸ்திரம். வெற்றியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவருக்கு தரிக்கிற வசனம். ஆண்டவரை வெண் வஸ்திரத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. வெண்ணங்கியை தருவேன்றாரு. அந்த வெண் வஸ்திரன்றது நீங்கள் ஜெயத்தின் பிள்ளைகள் என்பதை வெளிக்காட்டுவதற்கு. ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு பைபிளை வச்சுட்டு வாங்க ஊருக்குள்ள, நீங்கள் சொல்லவே தேவையில்லை நீங்கள் எங்கள் சபைக்கு போகிறவங்களான்னு வாங்க. அந்த சாட்சியெல்லாம் இன்னைக்கு எங்கே? அப்போ வெண் வஸ்திரத்தை போட்டுட்டு பைபிளை வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் வாழலான்னா அதுவும் தப்பு. ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது போடணுமா? அது பொம்பளைங்க போடக்கூடாதா? போடு. அப்புறம் கையை பிடிச்சி இழுத்தான், காதை பிடிச்சி இழுத்தான், இடுப்பை பிடிச்சிக்கலான்னு ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போ. நீ ஆண்டவருடைய பிள்ளை, உலகத்தான் இல்லை. உலகத்தான் உன்னை பார்க்கும்போது பாவமாக தான் பார்ப்பான். அவன் பார்க்குற மாதிரி நீ ஆடை அணிஞ்சுவிட்டு ஆடை சுதந்திரம். இதில் சபையில் பாஸ்டர்ஸும் கண்டிக்கிறது கிடையாது. பாஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுறது இப்போலாம். அப்போ தானே காணிக்க வரும், பொழப்ப ஓட்ட முடியும். ஊழியத்துக்கு விட்டுட்டு வேறு வேலை பார்க்க போங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோ வேதனை வருது எனக்கு. மறுபடியும் சொல்கிறேன், சபைக்கு இடரலை உண்டு பண்ணுகிற காரியம் சபை கர்த்தருடையது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று உண்டு. உனக்கு அறிவு பெருத்திருச்சுன்னா அதை உன்னோட நிறுத்திக்க. அதை சபையில் கொண்டு வந்து சபையை சீரழிக்கிறது. சமீபத்தில் நான் கேட்ட காரியங்கள்லாம் என் இருதயத்தை ரொம்ப பாதிக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ள ஒழுங்கு இல்லை, சபைக்குள்ள பரிசுத்தம் இல்லை, சபைக்குள்ள உலகத்தினுடைய எல்லா காரியமும் இருக்குது. ஆமென். அப்புறம் எங்கேருந்து ஆண்டவர் மகிமைப்படுவார்? அப்புறம் எங்கேருந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? அப்புறம் எங்கேருந்து சபையிலேருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்? அப்புறம் எப்படி சபை மூலிமா கர்த்தர் எழுப்புதலை உண்டு பண்ணுவார்? ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. அர்ப்பணித்து பாருங்கள். உன்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கட்டும், நீ ஜீரோவாக இருக்கட்டும், நீ கை வச்சு அற்புதம் நடக்கும். நீ ஜெபிச்சுனா மிராக்கள் நடக்கும். அது உன் சுய ஞானத்திலேயோ அறிவிலையோ இல்லை, ஆண்டவரும் கூட இருந்தால் நடக்கும். ஆண்டவர் ஞானிகள் அல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்ததுமா பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை அவமாக்கும்படிக்கு தான் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எதில் தியாலஜி இருக்குது, எதில் சத்தியம் இருக்குது, எது சத்தியத்தின் அடிப்படையில், எது தேவனுடைய சமூகத்தில் வீட்டிலிருந்து அவரோடு உறவாடுகிற அனுபவத்தில். மேன், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் சிஎன்சி ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணேன் துபாயில், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் மேனேஜர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு விக்டர், இந்த கம்ப்ளைண்ட் எதனால் வந்தது, இது எப்படி ரெக்கவர் பண்ணதுன்னு கேட்டார். நான் அதனுடைய ஆப்ரேட்டர். சார், இது இந்த கம்ப்ளைண்ட் இந்த பார்ட்ஸ்னால தான் இப்படி ஆகுது, இதை ரெக்கவர் பண்ணுங்கள், இதை சரியாயிரும் அப்படின்னு. உடனே பண்ணாங்க, சரியாயிருச்சு. அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார், அப்பா ரொம்ப சூப்பர்ப்பா, வெரி குட்ப்பா. ரெண்டு விஷயம் சொல்கிறேன். எத்தனையோ நாளாக நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து எங்கள் கம்பெனியில் ஆர்டர் கொடுக்கறதுக்கு என்ன வருவாங்க, அந்த ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட்ஸ் வருவாங்க. கிளைண்ட்ஸ் வந்து இவங்கள்ட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா இதை கரெக்டாக செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்கள்ட்ட மேன் பவர் இருக்குதா, மிஷின் பவர் இருக்கா, டெக்னாலஜி இருக்கா, எல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது, இதே மிஷின் தாம்மா, இந்த மிஷினை 1 மணி நேரம் நான் பேசுவேன். அவர் என்கிட்ட சொல்கிறது என்னது, 1 மணி நேரம் நான் பேசுவேன். என்ன பேசுவேன்?
இந்த 1 மணி நேரம் இந்த மிஷினோட ஃபங்க்ஷன் பேசுவேன், இந்த மிஷினோடைய செயல்பாடுகளை பேசுவேன், திறனை பேசுவேன், இது எவ்வளோ பெரிய டெக்னாலஜியாக இருக்குதுன்னு பேசுவேன், இது ஒர்க்கை எவ்வளோ எளிதாக முடிக்கணுவேன், எங்களால் நீங்கள் கொடுக்குற எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் அதை செய்ய முடிகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள மிஷின் சொல்லி எல்லா மிஷினுக்கும் போய் நான் என்ன பண்ணுவேன், 10 அந்த வெளிநாட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு மெட்டலில் எழுதுகிற மார்க்கர், அந்த மார்க்கருக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுவேன் அசால்ட்டா. ஆனால் அதே மிஷினில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, அது எனக்கு என்ன தெரியல, என் அறிவு பொதுவடியாக இருக்குது, ஆனால் ஞானம் உள்ள அந்த கம்ப்ளைண்ட் என்னவோ அதை சரி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ இந்த தியாலஜிஸ்லாம் பொது அறிவுகளை, மேன்மையான அறிவுகளை, மேலான அறிவுகளை காண்பிக்கிறது. அதில் தான் அந்த சபைக்குள்ள தேவனுடைய செயல். எந்த அளவுக்கு சபை ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உடையதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பக்தி உடையதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு உண்மை உள்ளதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நேர்மை உடையதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு வாஞ்சை உடையதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு தாகமுடைய சபையாக இருக்கிறது, எந்த அளவுக்கு ஜெபிக்கிற சபையாக இருக்கிறது, எந்த அளவுக்கு வார்த்தையில் நிற்கிற சபையாக இருக்கிறது, எந்த அளவுக்கு உபவாசத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களில் அந்த ஐக்கியம், அது தனிப்பட்ட சபையாகிய உங்களுக்கும் பொருந்தும், ஸ்தல சபைக்கும் பொருந்தும். அதில் இருக்கு விஷயம். ஆமென். மேலோக்கமாக என் அறிவில் 10 பேசலாம், ஆனால் ஆளை எப்போ அறிய முடியும் தெரியுமா, அவரோடு நெருங்கி இருக்கிற அனுபவத்தில் இருக்குது. அப்படி இருந்தவங்க ஆதிபிதாக்கள். ஜெபத்தில் அவரோடு கண்ணீரோடு, கலக்கத்தோடு, பசியோடு, தாகத்தோடு, குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, படிப்பு இழந்து, அழகு இழந்து, பொருளாதாரத்தை இழந்து கர்த்தருக்கென்று வைராக்கியம் பண்ணின ஜனங்கள். அவனுக்கெல்லாம் தெரியாதது தான் இன்றைக்கி எங்களுக்கு அறிவு பெருத்து போய் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் மாறணும், சபைக்குள்ளே மாறணும். ஆதி அன்பை ஆண்டவர் சொல்கிறார் எபேசு சபைக்கு சொல்கிறார் தெரியுமா, ஆதியில் இருந்த அன்பை என்னை விட்டுட்டேன். ஒரு விசுவாசியோட இன்னொரு விசுவாசிக்கு ஞானம் பெருசாக இருக்கிறது, இல்லை உன்னோட எனக்கு அறிவு பெருசாக இருக்குது, அது கிடையாது முக்கியம். நீ அவனை புண்பொறுத்துற, அவனுக்கு இடரலாக இருக்குனீன்னா நல்லா கவனிச்சுக்க, கிறிஸ்துவின் அடிப்படையில், கிறிஸ்துவின் பார்வையில் நீ பாவி. வசனம் சொல்லுகிறது. எப்படி? எடுத்து வாசிங்க சிஸ்டர், 10வது வசனம் வாசிங்க. எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? ஏன் நீ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவ, ஆனால் அவன் அப்படி நினைக்கலையே, அது அவன் தப்புன்னு. அதை இது சபை. ஆமென், அல்லேலூயா. சபை ஐக்கியம்னு ஒன்று இருக்கு. நாம் அவயங்களாக இருக்கிறோம், கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 11வது வசனம் வாசிங்க. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம், என்னது உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? உனக்கு புதுசாக ஒரு தரிசனம் வருதுன்னு நீ வசனத்தில் இல்லாததெல்லாம், இல்லை வசனத்தில் இருக்கிறதெல்லாம் மாற்றி, இல்லை வசனத்துக்கு புறம்பா சுய ஞானத்தில் சபைக்குள்ள, அது என்னதுன்னு சொல்லுவாங்க, ஃபேஷனா? ஆமென், அல்லேலூயா. ஃபேஷன்றது பேரில் இல்லை, ட்ரெண்ட். என்னது இப்போ ட்ரெண்ட் இதுதான், சர்ச்சில் ட்ரெண்ட் இதுதான். என்னது சர்ச்சில் இப்போ ட்ரெண்ட் இதுதான். அப்புறம் வாசிங்க. அவர் பாருங்க நல்லா, 11வது வசனம் வாசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? 11 தானே வாசிச்சுட்டு இருந்தோம். வாசிங்க. பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து, யாரு? கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்து பலவீனம் உள்ள அவனுடைய மனசாட்சியை புண்படுத்தினதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள். எங்க முடிச்சார் பார்த்தீங்களா?
ஒரு சகோதரன் சபையில் நீ பண்ணுற காரியத்தின் நிமித்தம் உனக்கு அறிவு பெருச்சிருச்சுன்றதுக்காக என்ன வசனத்தை நான் புரட்டிக்கிட்டு, நவீன கால திருச்சபை இது. நாங்கள் நவீனமாக யோசிக்கிறோம், அறிவாற்றலோடு யோசிக்கிறோம். அறிவு முக்கியம்தான் ஐயா. அந்த அறிவு நான் தப்புன்னு சொல்லலை. அது வசனத்துக்கு புறம்பாகவும் அடுத்தவனுடைய புண்புறுதலுக்கும் இடறலுக்கும் காரணமாக இருக்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக பேசணும், சத்தியத்தை சத்தியமாக பேசணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இல்லாட்டினா என்னன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? அது கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவமா? சகோதரனுக்கு விரோதமான பாவம் இல்லை. யாருக்கு விரோதமான பாவம்? யாருக்கு விரோதமான பாவம்? கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் போஜனம் என் சகோதரருக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் தியாகம். ஆமென். நீ தியாகியாக இருக்கிறதுனால ஒருவேளை உன்னையை யாரும் அங்கீகரிக்காமல் இருக்கலாம், நீ அற்பமாக எண்ணப்படலாம், இன்னும் சொல்லப்போனால் நீ முட்டாளன்னு சொல்லலாம், இல்லை நீ பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஆனால் கிறிஸ்து ஒன்னில் மகிமைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே எழுந்திருப்போமா? எழுந்து கேட்ட இந்த சத்தியத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணி முடிப்போம்.